அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக மீட்பு பணியில் இறங்கியிருக்கிறது ராணுவம். அது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பார்த்தோன்னா பலர் நிலச்சரிவில் சிக்கி உயிருக்கு போராடி வரும் சூழலாம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில பார்த்தோன்னா மத்திய அரசு கேரளா மாநிலத்துக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில பார்த்தோன்னா தற்போது ராணுவ படை மற்றும் விமானப்படை, கடற்படை அதிகாரிகளும், மேலும் பார்த்தோன்னா தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் பல்வேறு பேரிடர் சமயங்களில் பணியாற்றிய பல்வேறு குழுக்கள் அனைத்துமே வயநாடு பக்கம் வயநாடுக்கு சென்று வருகின்றனர். தற்போது அதற்கான காட்சிகளை பார்க்கலாம். அதாவது ராணுவத்தினர் வயநாடு செல்வதற்காக அவர் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பார்த்தோன்னா இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் வயநாடுக்கு சென்று அங்கு நிலச்சரிவில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களையும், மேலும் பார்த்தோன்னா அந்த இடத்துல செய்யப்பட வேண்டிய பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இவர்கள் மீட்பு பணியில மேற்கொள்ள உள்ளனர். தொடர்ந்து பல்வேறு குழுக்கள் வயநாடுக்கு திருப்பி விடப்பட்டது. கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ராணுவத்தினர் அங்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த சூழல தற்போது அங்கு தொடர்ந்து வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால மீட்பு பணியில பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்ட போதிலுமே அதனையும் சமாளித்து மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.